செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் NV வீரா என்கிற வீராசாமி சார். இப்போ நேற்று வந்து எல்லா மீடியாலையும் சோசியல் மீடியாவில் என்னை பற்றியும் என்னை பற்றியும் சிஎம் பற்றியும் தவறான லஞ்சம் வாங்கின ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறு சார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த நவீன்ன்ற கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ரோடு வேலை ஆல்ரெடி நான் தலைவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கோர்ட்டில் போய் இப்போ தான் மறுபடியும் தலைவராயிருக்கேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த வேலை செஞ்சுட்டாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செக் பவர் எதுவும் இல்லை சார். நான் வந்து பண பரிவர்த்தனை எதுலையுமே இல்லை. வட்டார வளர்ச்சியில் பிடிஓ தான் அந்த பண பரிவர்த்தனை எந்த பில்லு எடுத்தாலும் பில்லு கொடுக்குறது போகிறது எல்லாமே பிடிஓவும் ஜோனல் கண்ட்ரோலில் இருக்குது. என் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அதிகாரமும் வீட்டு வரி கொடுக்குறதும் என் கண்ட்ரோலில் இருக்குது சார். ஆல்ரெடி இதுதான் நான் வச்சிருக்கேன். இவர் வந்து பில்லு தரலன்னு சொல்லிட்டு நேற்று சொல்றாரு. ஆக்சுவலாக என்னோட நண்பர் தான் அவரு. என்னோட நண்பரோட நண்பர் அவர் நவீன்ற ஒரு கான்ட்ராக்டர். என்கிட்ட ஜேசிபி எடுப்பாரு. இல்லை இது இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம்னு சொல்றாங்க. ஆனால் இது ஊராட்சி மன்ற அலுவலகம் என்னோட ஆஃபீஸ் டிஜிட்டல் பிரிண்டோட ஆஃபீஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் இந்த ஆஃபீஸ். இதில் வராரு. அவர் எனக்கு வந்து ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து 50,000 1,00,000 1.30 என்கிட்ட வாங்கியிருக்காரு சார். அந்த காசு தான் எடுத்தது என்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் தான். இந்த ஆஃபீஸில் வர வச்சு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ஜேசிபி எல்லாம் இதுவும் நான் வச்சிருக்கேன் சார். இதை வச்சு தான் நான் சோர்ஸ் பண்ணணும், பணம் வாங்கி தான் சம்பாதிக்கின்ற அவசியம் எனக்கு இல்லை சார். இதை என்ன பண்ணுற, தமிழக முதலமைச்சர் பேரை கெடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை என்னோட பேரை கெடுக்கணும், என்னை வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு செட் பண்ணி நம்ம கவுன்சிலர் அருண் இதே வருமானு சார். இவங்க ஆரம்பத்திலேருந்தே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரை கெடுக்கணும், சிஎம் பேரை கெடுக்கணுன்ற இவங்க 2 பேரும் இவங்க செட் பண்ணி அமிச்சால தான் சார் அந்த நவீன் என்ற என்கிட்ட இப்போ எந்த அதிகாரம் இல்லையே சார். நான் ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ பிடிஓ தான் பணம் கொடுக்க போறாரு. செக்ல அவர் தான் கையெழுத்து போடுறாரு. எல்லாமே அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். அவர் எதாச்சா வராரு 30,000 கொடுக்குறாரு. இப்போ யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அக்கௌண்ட்ல வாங்க முடியுமா சார்? ஜிபேல வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க. பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? சொல்லுங்க. அவர் கைமாத்தா வாங்கின காசு கொடுக்குறாரு. அதனால அக்கௌண்ட்ல 50,000 போடுறாரு. 9ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும் 11ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும். இப்போ நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் சொல்லி என்னை கையும் குளமா பிடிச்சி கொடுத்துருக்கலாமா சார்? நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு ஆதாரமா அவங்க பிடிச்சி கொடுத்துருக்கலாமே. அதெல்லாம் செய்யாம 2 தவணையா இப்போ லஞ்சம்னா ஒரே தவணையா காசு கொடுத்துட்டு இருக்கலாம்ல சார். அந்த நான் லஞ்சம் கேட்கறேன் 1,30,000 அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டுருக்குன்னு மீடியா எல்லாம் சொல்றாங்க. இப்போ அது ஒரே அமௌண்ட்டா கொடுத்து கூட அவங்க பண்ணிருக்கலாமே. 11ஆம் தேதி ஒன்று கொடுக்குறாரு, 9ஆம் தேதி 50,000 50,000 கொடுத்துட்டு கையில வந்து 50,000 கொடுக்குறாரு. என்கிட்ட சொல்றாரு சார், ஒரு வீடியோ கிட்ட சொல்லி நீங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்பா, சக நண்பரா சொல்றது தான் சார். நான் சொல்றேமான்றேன். கூட என்னோட மனைவி தான் சார் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது என்ன பணம் ஏது பணமே தெரியாது. நான் உங்ககிட்ட காசே இல்லப்பா, கைமாத்தா வாங்கின காசு தானே, லேட்டா கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இந்த காசு கொடுக்க சொல்றேன். செலவு கூட 10 நிமிஷம் இல்லப்பா, நீ